ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதிய ஏற்பாட்டில் அதிகமாக பேசப்படுகின்ற பழைய ஏற்பாட்டு கதாநாயகர்கள் யார் என்று சொன்னால் ஆபிரகாம், மோசே, தாவீது, எலியா ஆகியோர் ஆவர். இவர்களில் அந்த எலியாவை பற்றி அடுத்த 10 நாட்களுக்கு திருப்பலியில் நம்முடைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. அவர் தம்முடைய இறைவாக்கு பணியை ஆகாபு, அகாசியா, ஜோராம் என்ற அரசர்களின் காலகட்டத்தில் நிறைவேற்றினார். கிபி 9ஆம் நூற்றாண்டில் ஏறக்குறைய 874 முதல் 841 வரை அவர் தம்முடைய பணியை ஆற்றியிருந்திருக்க வேண்டும். இறுதி நாட்களில் இவர் வருவார் என்று மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். திருமுழுக்கு யோவான்தான் புதிய எலியா என்று ஆண்டவர் இயேசுவே அறிவித்தார். மோசேயோடு தாபோர் மலையில் ஆண்டவரோடு உரையாடியவர் இந்த எலியாதான். எக்ஸ்ட்ராடினரி ஃபிகர், ஜயண்ட் ஆஃப் ஃபெய்த், கிரேட் ஹீரோ ஹூ ஃபாட் ஃபார் தி ஒன் காட் என்று இவரை சொல்லலாம். நம்பிக்கையின் மாமனிதர், ஆண்டவருக்காக சண்டையிட்ட ஒரு மனிதர், தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஆண்டவருக்கே சொந்தம் என்பதை உரக்க அறிக்கையிட்ட ஒரு உன்னதமான மனிதர். அவருடைய பெயருக்கே பொருள் மை காட் இஸ் யாவே, யாவேதான் என்னுடைய கடவுள் என்பதுதான். எந்தவிதமான பின்னணியுமின்றி இன்றைய முதல் வாசகம் அவரை அறிமுகம் செய்கின்றது. எத்தகைய பயிற்சி பெற்றார், அவர் ஒரு இறைவாக்கினரா என்று கூட சொல்லி இல்லை. கிளையாதில் குடியிருந்தாராம். திஸ்பே என்னும் ஊரை சார்ந்த ஒரு மனிதராம். அரசனையே அச்சுறுத்துகின்ற ஒரு இறைவாக்கை உரைக்கின்றார். கடவுளுடைய தண்டனையாக வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்ற அரசனிடமே அச்சமில்லாமல் உரைக்கின்றார். மழை பெய்தால்தான் நிலம் விளையும். கோடை காலத்தில் தரையை நனைப்பதற்கு பனியை தவிர வேறொன்றுமில்லை. என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்கின்றார். பாவாலை நம்பியிருந்த அந்த மக்களுக்கு உண்மையான கடவுள்தான் உங்களுக்கு நலமளிப்பவர், வாழ்வளிப்பவர், உங்கள் நிலங்கள் விளையச் செய்பவர் என்று சொல்லாமல் சொல்லுகின்றார். அரசனுக்கு எதிராக இறைவாக்கு, நாட்டுக்கு எதிரான இறைவாக்கு. இவர் தப்பி ஓட வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவே சொன்னாரே, மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 23வது திருவசனத்தில், உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் இன்னொரு நகருக்கு ஓடி போங்கள் என்றாரே. மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். 14வது திருவசனம், பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் என்று வாசிக்கின்றோமே. அப்படித்தான் இவரும் அரசனின் கோபத்திலிருந்து தப்பிக்க ஓட வேண்டியிருக்கிறது. புனித இஞ்ஞாசியார் கூறுகின்றார், இறைவாக்கினர் ஒருவர் கூட்டத்தை விட்டு ஓடினால், கடினமான சுமையான குழப்பங்கள் நிறைந்த சூழல்களை விட்டு அகன்று சென்றால் அது அவரை புதுப்பித்து கொள்ளத்தான் என்கின்றார். அதே போல கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ள, அவரை தூய்மையான உள்ளத்தோடு தியானித்து அவருக்கு தம்மையே முழுமையாக அர்ப்பணிக்க இவர் ஓடிச் சென்றது துணை புரிந்திருக்கலாம். கடவுள் எலியாவை பார்த்து கட்டளையிடுகிறார், இங்கிருந்து ஓடிவிடு. தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை கடவுள் அழைத்தபோது நீ இங்கிருந்து போ என்று தானே சொன்னார். அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் அவர் யாரையும் ஏமாற்ற மாட்டார். கீழ்ப்படுகின்ற எலியாவை பார்க்கிறோம். அதுவும் அவருக்கு சொல்லுகிறார், கிழக்கு முகமாக போ. கிறிஸ்து என்னும் சூரியன் கிழக்கிலிருந்து உதிக்கிறார், அவர் நம்மை மீட்பார். நமது சூரியனான இயேசுவை நோக்கி சென்றால் நமக்கு எப்போதும் பாதுகாப்பு உண்டு. சென்று கெரித்து ஓடை அருகில் ஒளிந்து கொள் என்கிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, எலியாவை போல நாம் எல்லாரும் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படி ஒளிந்திருப்பது மத்தேயு நற்செய்தியில் நாம் வாசிப்பது போல 6ஆம் அதிகாரம் 6வது திருவசனம்,
கதவை தாழிட்டு மறைவாயிருக்கும் உன் தந்தையை நோக்கி ஜெபி என்கின்றார் நம் ஆண்டவர். ஜெப வாழ்வை ஆழப்படுத்த, ஆண்டவரை முழுமையாக பற்றி கொண்டிருக்க, எலியாவுக்கு அன்றைக்கு கெரீத்து ஓடை அருகில் ஒளிந்து கொள் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் நாம் ஒளிந்து கொள்ள ஒரு வாய்ப்பளித்திருக்கின்றாரோ என்னவோ. அந்த ஓடையிலே நீ தண்ணீர் குடி, காகங்கள் உனக்கு உணவளிக்கும் என்கின்றார். விடுதலை பயண நூலிலே வாசிக்கிறோம் 16வது அதிகாரத்தில் எவ்வாறு அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார் என்று. 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் எவ்வாறு பாறையிலிருந்து அவர்கள் பருக தண்ணீரை கொடுத்தார் என்று. அதே ஆண்டவர் காகங்கள் வழியாக அப்பமும் இறைச்சியும் கொடுத்து அவரை பாதுகாக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவரின் அடியாரோடு அவர் எப்போதும் இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்கின்றார் நம் ஆண்டவர். திருப்பாடல் 91 வாசிக்கின்றோமே, தீங்கு உமக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை நெருங்காது, நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று. அதே போலத்தான் நீரோடையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார், காகங்கள் வழியாக அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுத்தார், தன்னுடைய இறைவாக்கினரை பாதுகாத்தார். அந்த இறைவாக்கினர் ஆண்டவரையே நான் பணிகின்றேன், அவர் முன் நிற்கின்றேன் என்று அவருடைய வார்த்தையை எடுத்து கூறினார். அவரை மையமாக வைத்து வாழ்ந்தார். அவரை வணங்க மறுத்தால், அவருக்கு கீழ்ப்படிய மறுத்தால் தண்டனை உண்டு என்று எச்சரித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இறைவாக்கினரின் எலியாவை உற்று பார்ப்போம். ஆண்டவர் முன்னிலையில் நாம் எந்நாளும் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ்வோம். அவருக்கே பணிபுரிவோம், நம்மை கைவிட மாட்டார். ஜெப வாழ்வினால் ஆண்டவர் மீது உள்ள அறிவை ஆழப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை பராமரிக்கின்றார், பாதுகாக்கின்றார். ஒருபோதும் நம்மை கைவிடாத அந்த அன்பு தெய்வத்தை பற்றி கொண்டு நம்முடைய நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம். ஆமென்.